ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். எந்த ஊர்ல வரீங்க? ஐயா நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க இருந்து வரேங்க. சூப்பர் சார், சொல்லுங்க சார். இது என்ன விஷயம்னு சொல்லிருங்க. எல்லாமே நீங்க சொல்லுங்க. ஆண்டாள் வாஸ்துன்றது வந்து ஒரு ஏதோ ஜோசியம் பாக்குற இடம் மாதிரி நினைச்சிட்டு ஆனா வாஸ்துல இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. வாழ்வின் ஜீவநாடி வாஸ்துங்கிறது வந்து இங்க வந்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் சார், இது உண்மை. அதாவது இது வந்து நான் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ சொல்ல வரல. ஏதோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் வந்தேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய நண்பர்கள் சில வீட்டுல ஏற்படுற பிரச்சனைகள் யோசனை பண்ணும்போது என்னுடைய வீட்டுல ஏற்பட்டிருக்க குறைபாடுகள் இந்த சிக்கல்களால இருக்கலாம். என் நண்பன் வீட்டுல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும். என் உறவினர்கள் வீட்டுல சில வீட்டுல ரொம்ப வசதியா இருக்கிறாங்க. அந்த வீடுகள்ல இருக்கும்போது ஓஹோ இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் போல இருக்கு, நம்ம வீட்டுல இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, சோ இந்த மைனஸ் எல்லாம் இருக்கு, இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது எண்ணம் எனக்கு பிரமிப்பா இருந்து. சூப்பர். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கு. ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக் என்பது பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு நான் என்னுடைய அதாவது என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் வெளியே இருக்காங்க, வசதியா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனா அந்த இழப்புடன் கூடிய வெற்றி அவசியம் இல்லை. வாழ்க்கையில வந்து குடும்ப அமைதி மிகப்பெரிய அவசியம். அதுக்கு என்ன மைனஸ், அந்த மைனஸ் எப்படி சரி பண்ணணும், அதாவது மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டேன். அந்த மைனஸ் எப்படி பிளஸ் ஆகணும்ன்ற ஐடியாவை நான் உண்மையில உணர்ந்தேன். இது வந்து பெரிய ஒரு நானா கிடைக்கல, இது இறைவனா கொடுத்திருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே சமயத்துல நம்ம உண்மையில என்னுடைய தம்பி தான் மிக சிறப்பான முறையில் எடுத்தார் கிளாஸ். அதாவது எப்படி சொல்லணும்னா, நானும் ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் தலைமையாக இருக்கிறேன். நான் ரொம்ப ஜோவியலா பசங்களோட இருப்பேன். ஆனா அதை விட ரொம்ப ஜோவியலா இருந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனா, அதே சமயத்துல உயிர்ப்போட விஷயங்கள் நல்ல அடி அளவுல போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட, இதெல்லாம் வந்து அந்த ஹார்ட்ல அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருந்தா தான் வரும். கடமைக்கு செய்யறோம் அப்படின்ற எண்ணம் இல்லை. அதே சமயத்தில் நிர்வாகமான நம்ம சார வந்து மிக சிறப்பான முறையில எந்த ஒரு குறையும் இல்லை. உண்மையிலே இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அமைப்பு வாய்ப்பு கிடைக்குமான்னா உண்மையில இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்ப நான் இதுக்கு முன்ன நான் இங்க சார் கிட்ட உன்னுடைய கோல் என்னன்னு கேட்டாங்க. அப்ப நான் கோல் எழுதி கொடுக்கும்போது என்ன எழுதி கொடுத்தேன் தெரியுங்களா? நல்ல பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய லெவல்ல இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். ஆனா இதை இப்போ கோல் என்னன்னு எழுதி கொடுத்தாங்க, ஒரே 2 லைன்: குடும்ப அமைதி, அமைதியான வாழ்க்கை. சூப்பர் சார். இது இருந்தா இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. சூப்பர் சார். இப்போ என்னுடைய பசங்க வெளியே இருக்கிறாங்க, முக்கியமா அவங்க 2 பேர் வர வச்சுட்டு சந்தோஷமான வாழ்க்கையும் என் மனைவி மக்களோட நிம்மதியா வாழணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வீட்டை மாத்திக்கணும். அதுக்கு என்னுடைய நண்பர் மனோகர் கண்டிப்பா உதவி செய்வார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.